அனைவருக்கும் வணக்கம். லேர்ன் ஈஸி ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த லேர்ன் ஈஸி ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷனில் மொண்டசூரியிலேருந்து ஏழு வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மொண்டசூரியிலேருந்து கிரேட் 5 வரைக்கும் நடக்கிற ப்ரைமரியில் நாங்கள் லோக்கல் ஸ்கூல் சிலபஸை பேஸ் பண்ணித்தான் போயிட்டுருக்கு. கிளாஸஸ் அது லோக்கல் ஸ்கூல் சிலபஸை பேஸ் பண்ணித்தான் போயிட்டுருக்குது. அந்த லோக்கல் ஸ்கூல் சிலபஸை பேஸ் பண்ணி போய்க்குள்ள அதில் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் பேப்பர் கிளாஸும் செய்கிறோம். அதே நேரத்தில் இப்போ தமிழ், கணிதம், சுற்றாடல், ஐக்யூன்னு சொல்லி எல்லா பாடத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் அதில் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ப்ரைமரிலாம் கிரேட் 1, கிரேட் 2 அதுகளுக்கு இப்போதைக்கு கூட நினைக்கிற நாங்கள் ஐக்யூ செய்யல. ஐக்யூ கிரேட் 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் நாங்கள் ப்ரைமரிக்கு டேர்ம் எக்ஸாமுக்கு முன்னுக்கும் நாங்கள் அதுக்குரிய யூனிட் எக்ஸாம்கள், டேர்ம் எக்ஸாம்கள் நடத்தி அதுக்கு மார்க்ஸ் கொடுத்து அதில் வர மார்க்ஸை வச்சு கொண்டாத பிள்ளைகள் ஸ்கூல் லெவலில் எக்ஸாமினேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு தாங்கள் எவ்வளோ என்ன மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணக்கூடிய மாதிரி அவர் ரிவிஷன் கிளாஸஸ், ரேபிட் ரிவிஷன்ஸ் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். ஈவன் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் எக்ஸாமினேஷன் முன்னோடி பரீட்சை மாதிரி தவணை பரீட்சைகளையும் நாங்கள் முன்னோடி பரீட்சைகளை நடத்துவோம். அதை வச்சு கொண்டு அந்த பிள்ளைகள் ஸ்கூல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். அப்போ அந்த வசதியும் எங்களோட லேர்ன் ஈஸி கிளாஸஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிள்ளைகளுக்கு அதுகள் இருக்குது. நாங்கள் எக்ஸாம் பேப்பருக்கான முதலே அதுக்கான பிரிண்டிடக்கூடிய வசதிகள் அது எல்லாமே முன்னமே பிடிஎஃப் வைஸாக முதலே போட்டுரும். அதே போல் இப்போ கிரேட் 6லேருந்து கிரேட் 11 வரைக்கும் செகண்டரியில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று பேட்ச் 1ன்னு சொல்லப்படுறது எந்த விதமான சப்ஜெக்ட் செலெக்ஷன் செய்ய முடியாது. அதுலேயும் இந்த பேட்ச் 1ல் கிரேட் 6லேருந்து கிரேட் 9 வரைக்கும் நடக்கிற கிளாஸஸில் நீங்கள் எல்லா பாடத்தில் படிக்கக்கூடிய மாதிரி சிவிக், ஜியோகிரஃபி, மற்றது ஹெல்த் சயின்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் சப்ஜெக்ட் செலெக்ஷன் செய்ய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட் செலெக்ஷன் செய்ய முடியாது. அதே மாதிரி அங்கால பேட்ச் 1ல் கிரேட் 10க்கு 11க்கும் மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த மெயின் சப்ஜெக்ட் 5 தான் 10க்கும் 11க்கும் பேட்ச் 1ல் நடைபெறுது. அந்த பேட்ச் 1 பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே நீங்கள் சப்ஜெக்ட் செலெக்ஷன் செய்ய முடியாது. விரும்பிய பாடத்தை மட்டும் தெரிவு செய்து படிப்பதற்கான வசதி பேட்ச் 1ல் அதாவது பிரிவு 1ல் கிடையாது. அதே வேளையில் இந்த கிரேட் 6லேருந்து கிரேட் 11 வரைக்குமான பேட்ச் 2ல் தமிழ் மீடிய பாடங்கள் மட்டும்தான் நடைபெறுது. அதில் பிரதான பாடங்கள் அதாவது பேட்ச் 2ல் கிரேட் 6லேருந்து 11 வரைக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த மெயின் சப்ஜெக்ட் 5ம் நடைபெறுது. இதை விட எங்களுக்கு 6வதாக ஐசிடி 2 மீடியத்திலையும் இருக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்திலையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பேட்ச் 2ல் இணைகிற ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பின பாடத்தை மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய வசதி இருக்குது. அந்த இப்போ எங்களுக்கு இதில் பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணுற மாணவர்கள் அவர்களுக்கு தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னா தமிழ் பாடத்துக்கான மாத கட்டணத்தை மட்டும் செலுத்தி தமிழ் பாடத்தில் மட்டும் இணையக்கூடிய வசதி பேட்ச் 2ல் அதாவது பிரிவு 2ல் இருக்குது. ஆனால் அதுலேயும் கூட எங்களுக்கு இந்த பேட்ச் 1 எல்லா பாடத்துக்குமான அனைத்து பாடங்களையும் சேர்த்த மாத கட்டணம் 3000 இருக்கின்றது. அதே போல் பேட்ச் 2வையும் இந்த விரும்பிய பாடத்தை தெரிவு செய்யும் வசதி இருந்தால் பேட்ச் 2 பிரிவு 2ல் விரும்பிய பாடத்தை மட்டும் தெரிவு செய்யக்கூடிய வசதி இருந்தாலும் எல்லா பாடங்களையும் அதாவது 5 பிரதான பாடங்களையும் தெரிவு செய்த மாணவர்களுக்கு ஒரு விசேடமான கழிவு கட்டணத்தில் விசேட கழிவு நிச்சயமாக வழங்கப்படுகிறது. அதாவது 5 தமிழ், ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு 5 பாடங்களையும் தெரிவு செய்து படிக்கின்ற மாணவர்களுக்கு பிரிவு 2க்கும் ஒரு விசேட கழிவு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. தனிப்பாடங்களை ஒரு விரும்பிய தனிப்பாடங்களை எடுப்பவர்கள் தனிப்பாடங்களுக்கான மாத கட்டணத்தை மட்டும் செலுத்தி கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பு பிரிவு 2ல் உண்டு. அதே வேளையில் எங்களுடைய A-லெவலும் ஐசிடி நடைபெறுது. ஐசிடி A-லெவல் ஐசிடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் நடக்குது, இங்கிலீஷ் மீடியம் நடக்குது. ஒரே டைம் லெவல்லாம் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பரவலாக நடக்கும். இப்போ 2025, 2026
ஏ லெவல் பிரிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் 2027க்கான ஏ லெவல் பிரிவு தொடங்குவோம். தற்போது ஏ லெவல் பயிற்சி நடைபெறுவதால் அவை முடிவிட்டதும் அவற்றுக்கான 2027க்கான ஐசிடி ஏ லெவல் பிரிவும் மிக விரைவில் தொடங்கப்படும். இது தொடர்பாக மேலதிக விவரம் தேவைன்னு சொன்னால் லேர்னிசி நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. வேண்டாம் நான் இங்கே மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன். Note 766674945 Note 766674945 இந்த லேர்னிசி கண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நம்பர் தான் லேர்னிஸுடைய வாட்ஸ்அப்பும் இருக்குது. உங்களுக்கு டைம் டேபிள் போன்ற விவரங்கள் இந்த ஒவ்வொரு தரங்களுக்குரிய டைம் டேபிள் டீச்சர்ஸ் மேலே நேம் அவங்களை பற்றிய விவரங்கள் மேலதிக விவரங்கள் தேவைன்னா அந்த Note 766674945 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களை தேவையான விவரங்களை வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இது தொடர்பாக மேலே விவரம் தேவைன்னு சொன்னால் லேர்னிஸில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.